முக்கியமோ அதுக்கு நிகரான வேலையை வந்து நம்மளுடைய பாடல் வரிகளும் செய்யுது. ஸோ தண்டகாரண்யம் படத்திற்கு பாடல் வரிகள் எழுதிய பாடலாசிரியர் உமாதேவி அவர்களையும் அண்ணன் தனிக்கொடி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். தண்டகாரண்யம் அதியனுடைய 2வது படம், மிக முக்கியமான படம் அப்படின்றத கடந்த ஒரு வாரமாகவே வரக்கூடிய ரிவ்யூஸில் இருந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்ருக்குறோம். இந்த படத்தில் நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். 3 பாட்டுமே ரொம்ப முக்கியமான பாடல்களாக இருக்குது. அடியே அலங்காரி அதுக்குள்ளே சில கவிதைகள் இருக்குது அப்படின்னா அது ஜஸ்டினோட டியூன் தான். ஒரு டியூன் தான் ஒரு பாடலுக்குள்ள கவிதையையும் கதையையும் உருவாவதற்கு மிக முக்கியமானதாக இருக்குது. அதியனுடைய அந்த கதைக்குள்ளே போயிட்டு என்னால் கவிதைகளை வைக்க முடிஞ்சதுன்னா அது ஜஸ்டினுடைய 3 டியூனுமே எனக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. இதில் காவக்காடை அப்படின்ற அடிய அலங்காரி, அழகிய அகங்காரி அப்படின்ற அந்த 2 சொற்களுமே நாங்கள் ரொம்ப விரும்பி போட்டது. நான் அகங்காரம் பிடிச்சவ அப்படின்னு பெண்களை எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பார்வையோடு சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக தான் எங்கள் ஊரில் நான் பார்த்த வரைக்குமே கேள்விப்பட்ட வரைக்குமே பார்த்துருக்குறேன். அதில் வந்துட்டு அவளுடைய அழகே ஒரு அகங்காரமே ஒரு அழகு தான் அப்படின்னு சொல்கிறதா தான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். அலங்காரி அப்படின்னு சொல்கிறதும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவளுடைய கதை நாட்டார் வழக்காற்று கதைகளில் அலங்காரின்னு மூடி அலங்காரின்னு சொல்லுவாங்க. இந்த மூடி அலங்காரி ஒரு வில்லி கேரக்டராகவே வந்து இருக்கும். அப்படி கிடையாது. ஒரு மாற்று வரலாறு நம்ம எழுதணும் அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வரியில் ஒரு சொல்லில் அதை சினிமாவில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரு பலனாக இருக்கிறது அதியன் மாதிரியான இயக்குனர் ரஞ்சித் சார் மாதிரியான தோழர்கள் தான். அது இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். காவக்காடை பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது என்னென்னா, ஒரு காட்டை காக்கக்கூடிய மக்களுடைய ஒரு ஏக்கம் தவிப்பு அந்த பாடலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதியன் எனக்கு கொடுத்ததுலேருந்து அதை நான் திருப்பி கொடுத்துருக்குறேன். இதுக்குள்ளே நீலமலை கூந்தலென காடு இருக்குது. அந்த இடத்த வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜஸ்டின். அந்த இடத்த நான் ரொம்ப ஆசையோடு வந்து எழுதுனது. அதில் ஜஸ்டின் வந்து நாங்கள் நிறைய எழுதுனதுலேருந்து அதியன் வந்து அந்த இடத்துல நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது என்னோடய வீட்டிலேருந்து நான் வரும்போது ஒரு சொல்லு வந்து யோசிச்சுட்டு வந்து அந்த மாதிரி மாயநதிக்கு நான் பண்ணியிருக்கிறேன். மாயநதியில் வந்து ஆண்டி வேலை வந்து யோசிச்சுட்டு வந்தது வந்து பாட்டுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்குறோம். அதே மாதிரி தான் நீலமலை கூந்தலென காடு இருக்குது அப்படின்றது. அது எப்படின்னா, ஒரு காடு மாதிரி அவளுடைய காடு தான் உலகமே. அந்த காட்டுக்குள்ளே அவருடைய கூந்தல் என்னவா இருக்குது, அதுக்குள்ளே அந்த காமம் காதல் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த காடு தான் அவங்களுடைய உலகமே. அதை வந்து 2 வரியில் தான் சொல்லணும்னு ஜஸ்டினோட டியூன் வந்து இருந்தது. ஆனால் கூடுதலாக இன்னொரு வரியை வந்து நான் சேர்த்து கொடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஜஸ்டின். அதையுமே வந்து பாட்டாக்கி இருக்கீங்க, ரொம்ப நன்றி. கிருஷ்ணராஜ் சார், அனன்யா பட் 2 பேருமே வந்து நீங்கள் பாட வச்சுருக்கீங்க. கிருஷ்ணராஜ் சாரோட குரல் வந்து திரும்பவும் வந்து மீட்டு எடுத்துருக்கீங்க. நன்றி ஜஸ்டின். அடுத்ததான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த இடத்துல ஸ்க்ரீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மாமலை வேலவா அப்படின்றது. நான் மாமலை வேலவா பாடல் எழுதும்போது சங்க இலக்கியங்களில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாடையில் குறிஞ்சி முல்லை இந்த 2யுமே வந்து என்னோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் இந்த காடு, இந்த மலை, இது எப்படியான ஒரு இடமா இருந்தது, இந்த மக்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எதை எடுத்து எதற்கு எதிராக ஆயுதமாக்குறது, நம்மையே எடுத்து நமக்கு எதிரான ஆயுதமும் நாமளே நம்ம கத்தியை எடுத்து நாமளே நம்மளை குத்திக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கு அதிகாரமாக மாறி இருக்குது. இந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய குறைந்தபட்சம் அதை சினிமா மாதிரியான வெகுஜன ஊடகத்துக்குள்ளே தான் கொண்டு போய் சேர்க்க முடியுமே. அதை மிக தைரியமாக அன்பு நண்பன் அதியனுடைய தண்டகாரண்யம் வந்திருக்கு. தண்டகாரண்யம் அப்படின்ற ஆரண்யம் தான் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் அத்தனை காதலையும் மக்களுடைய வாழ்வியலையும் மிக அழகாக படமாக்கி இருக்கிறாங்க. அதியனுக்கு வாழ்த்துகள். நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருமே, தினேஷ்லேருந்து கலை, ரித்விகா, மின்சு எல்லாருமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. முத்துக்குமார் எல்லாருமே
செல்வாவோட எடிட்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. என்னோட பாட்டுக்கு 2 பாட்டுக்குமே வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தீங்க. நன்றி செல்வா. மக்கள் மீது பெரும் அன்பு கொண்ட ஒரு மனிதரால் மட்டுமே இப்படி அந்த கதை கலன்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். வெற்றி தோல்வின்றதுதான் 2வது. ஆனால் வெற்றி பெறணுன்றது தான் முதன்மையானது. ஒரு வெற்றி தான் அடுத்த கட்டமாக வரக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த படம் வெற்றி பெறும் என்ற துணிச்சலோடு இதற்கு முதன்மையாக பணத்தை முதலிட்டு இன்னைக்கு திரைக்கு வர இருக்குன்னா ரஞ்சித் சார் மட்டுமே அதன் முதன்மை காரணம். இந்த கதை கலனை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ரஞ்சித் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து எவ்வளோ மிருகங்கள் இருக்குது காட்டில், எந்த மிருகங்களையும் முதன்மைப்படுத்தாமல் அதில் யானையை மட்டுமே முதன்மைப்படுத்தியிருக்கக்கூடிய அதியனுடைய அரசியல், அவன் பேசக்கூடிய அரசியலுக்கு மிக உண்மையாக மிக நேர்மையாக எந்த சமரசம் பண்ணிக்காமல் தான் எடுத்துக்கொண்ட அரசியலுக்கு ரொம்ப நேர்மையாக வந்து இந்த படத்தில் நான் யானையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு நான் சொல்லிடுறேன். கம்யூனிசம் தான் ஒரு தோழர் கூட சொல்லிட்டு போனார். கம்யூனிசமாக எல்லா இடமும் இருந்ததுன்னா அது இன்னும் அழகானதான் மாறும் அப்படின்றது. முதல் கம்யூனிஸ்ட் புத்தன், அந்த புத்தன் கொண்டிருந்த நலகிரி அப்படின்ற யானையை தான் அந்த இடத்துல நான் பார்த்தேன். அந்த யானை பார்த்தீங்கன்னா அதனுடைய கம்பீரம், ஒரு காட்டை உருவாக்குவதே யானை தான். ஆனால் அந்த யானையை வந்து நம்ம பிச்சை எடுக்கல விட்டுட்டு இருக்கிறோம் ரோட்டில். ஆனால் அந்த யானைக்கு தெரியாது அது பிச்சை எடுக்குதுன்றது. இப்படி மனிதன் செய்யக்கூடிய தன்னை உணர்தல் தான் இந்த இடத்துல தண்டகாரண்யம் நம் ஒவ்வொருவரையும் உணர வைத்திருக்கிறது. படக்குழு அனைவருக்குமே வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போஸ்டரில் என்னுடைய பெயரையும் கவிஞர் உமாதேவி பேரையும் இயக்குனர் அதியன் அவர்கள் என்னை கேட்காமலே பதிவு செய்த அந்த நன்றி உணர்ச்சிக்கு நான் வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதே போல் வாய்ப்பு தொடர்ந்து எனக்கு அளித்து கொண்டிருக்கிற இந்த தயாரிப்பினுடைய இயக்குனர் தோழர் ரஞ்சித், என் வாழ்நாளிலும் மறக்க முடியாத என் உணர்வுகளோடு ஊறி கலந்த, இன்னும் சொல்லப்போனால் என் வயதில் நாம் பேச முடியாத அரசியலை திரைமொழியில் இன்றைக்கு இந்தியாவையே அதிர வைத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தோழர் ரஞ்சித் அவர்களை இந்த மேடைகளில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம், நிறையா பேசிட்டாங்க. நான் அதியன் தோழர்கிட்ட இந்த பாடலை பற்றியான ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது ஒரு சொன்னாங்க, இந்த கிராமத்தில் கீச்சாங்குருவி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீச்சாங்குருவினுடைய பண்பு என்னன்னா, சிட்டுக்குருவி இருக்கு, சின்ன தேன் சீட்டு, அதை எடுத்துக்கிட்டு வந்து கொத்தி தீட்டு வந்துடும். அது ஒரு பெரும் பறவை, ஒரு சிறு பறவை எடுத்துகிட்டு வந்து ஈச்சங்காட்டில் ஈச்சமுள், உங்களுக்கு தெரியும் ஈச்சங்காட்டு இலையை பூரா ஈட்டியாக தான் இருக்கும், அதில் குத்தி வச்சிடும். இல்லைன்னா உடம்புல குத்தி வச்சுட்டு கொத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும், பறந்து போகும், திரும்ப வந்து பசிக்கிற நேரத்தில் அந்த சிறிய உயிரை கொன்று சாப்பிட்டு கொண்டிருக்கும். இது இந்த கதைக்கு பொருத்தமாகும் தோழர் நான் நினைக்கிறேன். தோழர், இது போன்ற விஷயங்களை நீங்கள் தான் சொல்ல முடியும், அதை இந்த பாடலில் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுமதித்தார். அதை தான் இதில் எழுதியிருக்கிறேன். காட்டோட பிள்ளைக்கு ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கு வந்து மன்னர்களை வந்து வனவாசம் போக வைப்பாங்க. ஆனால் காட்டில் பிறந்து காற்றை வளர்றவனே இன்னொரு காட்டுக்கு காடு மாற்றி விட்டுற வேலை இருக்கு பாருங்க. அது இந்த படத்தில் வந்து ரொம்ப நுட்பமாக ஆழமாக அரசியலோடு சொல்லப்பட்ட படம் இது. அதில் தான் நான் ஒரு வரி எழுதியிருந்தேன், காட்டோட பிள்ளைக்கு வனவாசம் வச்சானே காத்தும் மண்ணை தூத்துதே, கெட்ட காலம் பொட்டி மாத்துதே. இந்த பொட்டி மாத்துற விஷயமும் அவரை சொல்லியிருக்கிறேன். எங்கள் ஊரில் என்னென்னா, எனக்கு பொண்ணு பார்க்குறது பெரிய அதிசயமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, என் மாமா பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், போய் பொட்டி வைக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. பொட்டி வைக்கிறதுனா நீ இந்த பொண்ணை வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது, என் மேலே தான் கொடுக்கணும் எங்கள் அம்மா வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பதில் அவங்க பொட்டி வச்சுட்டா நான் சம்மதிச்சுட்டேன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து துயரங்களை பரிமாற முடியாமல் பொட்டி மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கிராமத்து காட்சியோட சொல்ல ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் காட்டோட பிள்ளைக்கு வனவாசம் வச்சானே காத்து மண்ணை தூத்துதே, கெட்ட காலம் பொட்டி மாத்துதே, ஈச்சாந்தான் வந்துச்சே தேஞ்சிட்ட குத்துச்சே, ஈச்சங்காட்டு நடுவே என் கண்ணே எப்ப வருவேன் என்கிற வரிகளுக்கு இடம் தந்து வாழ்வியலை சொல்ல வைத்த இயக்குனர் அனில் அவர்களுக்கும், அதை தாண்டி எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் எடுக்கிறதோட மன்னிக்கன்னா, ஜஸ்டின் பிரபாகருடைய இசை நான் வந்து நிறைய அழகே அடியிலிருந்து எனக்கு பிடிக்கும், அது வேற. ஆனால் இந்த படத்தில்
ஒரு மியூசிக்கலாக கேட்குறப்ப ஒரு ஆப்பிரிக்கன் அந்த ஃபாரஸ்ட் மியூசிக் இருக்கு பாருங்க, அதை கேட்ட ஒன்றும் ஃபீல் வந்தது. இது எப்போ அந்த பாட்டு ஒரு மாதிரி கலைஞ்ச மியூசிக், ஆனால் அது கேட்கும் போது நான் உணர்வுகளை தட்டி எழுப்பிக்கிட்டே இருந்தது. உண்மையிலே உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுகிறேன் இசையமைப்பாளர். அந்த இது உங்களுக்கு லிரிக்ஸ் போட முடியுமாங்கிறது நான் திணறினேன். அனைவரும் நான் அதிக நேரம் எடுத்துக்கிட்டது இந்த பாடல் தான் நினைக்கிறேன். அதை நம்ம நேட்டிவிட்டிக்கு அந்த இசை எப்படி பொருத்தி செய்கிறாருங்கிறத உண்மையிலேயே நிரூபித்த ஜஸ்டின் பிரபாகர் இந்தியாவின் இசை அடையாளமாக நிச்சயம் திகழ்வார் என்று கூறி இந்த நல்ல படத்தில் வாய்ப்பளித்த வைக்கும் இந்த படம் வெற்றி அடைப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்று கூறி இந்த படக்குழுவினர் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரதீப்போட சூப்பரான ஒரு கேமரா இருக்கும். ஏன்னா அவர் இங்கே வந்த பேச உமா உங்களை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல நானும் அவரை விட்டுட்டேன். ஆதிரை வந்து மிகப்பெரிய சப்போர்ட் அதியனுக்கு. ஆதிரை இல்லை அப்படின்னா அதியன் இவ்வளோ பெரிய தன்னுடைய கனவாக இருக்கக்கூடிய சினிமாவை ராமலிங்கம் தோழருக்கா? ராமலிங்கம் தோழருக்கு என்னுடைய வரிகளில் பிடிச்ச வரின்னு சொல்றாரு. நீலமல கூந்தலென காடு இருக்க எனக்கு பாடினா தான் வரும். கேட்கணும்ல. அந்த மலை மேல சூரியன் வந்து பாருங்க, அது வந்து ஒரு தாய்ப்பாலை அறுப்பது சூரியன் அறுப்பது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷுவல். நிச்சயமா அது ஃபேண்டாஸ்டிக்கான விஷுவல் இருக்கு. ஒன்றும் இல்லை, அதாவது நான் மறந்துட்டேன். ஒரு காதலை வந்துட்டு இப்படி சொல்ல முடியுமான்றதை நான் உண்மையிலே நான் அதாவது ஷாக் ஆகிட்டேன். ஆளினையின் மேலிருந்து பாட்டி செய்ய உன் ஆலிங்கன வாசத்தில் நான் திளைக்க. இப்படி ஒரு வரியை தமிழ் சினிமா இன்னைய வரலும் கண்டதே கிடையாது. அதாவது ஆலிங்கனம்னா நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது தூய தமிழ் சொல். அதாவது காதலன் காதலியும் அதாவது காமத்தை அடைவதற்கான ஒரு ஒரு பொழுது, ஒரு இணைவுதான், ஒரு அதான் ஒரு நொடியில எழக்கூடிய வாசம் தான். அதாவது அந்த காதல் வாசத்தையும் காமத்தையும் அப்பா சான்ஸ் இல்லை. இது வந்து அப்படி ஒரு உமாதேவி மீது ஒரு காதல் ஊட்டி எடுத்துருச்சு உண்மையிலே. அதாவது ஒரு படைப்பாளி மீது இருக்கிற ஒரு ஒரு வேட்கை இருக்குல்ல, அதுதான் இலக்கிய வேட்கை தான். நன்றி நன்றி. தமிழுக்கு நன்றி. தமிழ் தான் கொடுத்தது, தமிழ் வாசிப்பு தான் கொடுத்தது. ஆதரிக்கு நன்றி. அறிவு வந்திருக்கல, அறிவு ரொம்ப நன்றி. அந்த பாட்டு ரீமாவோட ரொம்ப சூப்பராக வந்து பாடியிருந்தீங்க. ரீமாவோட குரலில் கூட ஜஸ்டின் வந்து 2 வருஷம் அனுப்பி எது நம்ம தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லும்போது சொன்னலதா மேமோட அண்ணனோட மகள் தான் அவங்க அப்படின்னு சொல்லியே சொன்னாங்க. அந்த அந்த குரலை திரும்பவும் வந்து கேட்கும்போது ரொம்ப நெருக்கமாக வந்து உணர்ந்ததுனால நாங்கள் அந்த வரியை வந்து நாங்கள் அந்த குரலை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். நன்றி ஜஸ்டின். நன்றி அனைவருக்கும். தமிழ் கிளாஸ்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. இருவருக்கும் சிறப்பு செய்வதற்காக இந்த படத்துல ட்ரெய்லர்ல எல்லா இடங்கள்லயுமே இந்த படத்தை தண்டகாரண்யத்தோட அடையாளமா அம்பேன்ற அந்த ஒரு சொல் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி ஜஸ்டின். நிறைய வந்து மாயநதி பத்தி, வீரத்திரந்தரா பத்தி, சாத்தி அப்படின்ற அந்த சொல்லா இருக்கட்டும், தமிழுக்கு நான் தமிழ் படிச்சதுனால ஒரு சொல்லி தமிழால் உருவாக்க முடியுன்றது மட்டும்தான் அப்படி நான் கொடுத்தேன். ஆனால் அம்பேன்ற சொல்ல வந்து தமிழுக்கு திரும்பவும் வந்து ஆதி குடிகளுடைய பழங்குடிகளுடைய அந்த சொல்லை வந்து கொடுத்துருக்காரு ஜஸ்டின். நன்றி ஜஸ்டின். அம்பே அப்படின்னு சொல்றது அம்மான்னு சொல்றது தான். காலங்காலமாக பழங்குடிகளுடைய அம்பேன்றது, ஆனால் அது ஒரு கழிவிறக்கமான ஒரு ஓலத்தோட வெளிப்பாடா இந்த பாடலில் வரும்போதெல்லாம் வந்து உடம்பே சிறுக்குது. அதோடைய பொருள் நம்ம இன்னும் புரிஞ்சு அதை கேட்கும் போது எம்பேன்னு சொல்லியும் அடுத்த சொல் வரும். அதுதான் மிகப்பெரிய ஓலம். அதை நம்ம வந்து சொல்லவே முடியாது. சொல்லற்ற அது பொருளற்ற விளக்கவே முடியாத ஒன்று தான் அம்பே எம்பேன்ற அந்த 2 சொல்லுமே. மிகப்பெரிய நன்றி ஜஸ்டின். தமிழ் வணக்கம், தமிழ் நன்றி. பாத்துங்க, பேராசிரியர் பாடலாசிரியர் இப்படிதான் ஒரு நிகழ்ச்சி அவருக்கு தனியாக நடத்த வேண்டியிருக்கோம். ஓகே, ஸோ சின்ன ஒரு அன்பளிப்பு சாய் வெங்கடேஸ்வரன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து முக்கியமான சில பேருக்கு வந்து நான் நன்றிகள் சொல்லணும். அதில் வந்து முக்கியமாக ஆர்ட் டைரக்டர் ஜெயண்ணா வந்து எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி. அவர் தான் வந்து இப்போது அதையும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு, போய் பாரு அப்படின்னு சொல்லி என்னை வந்து என்கரேஜ் பண்ணார். நான் அவரை போய் பார்த்தேன்.
தோரை போய் பார்த்து தோரன்கிட்ட பேசி நான் யார் என்ன ஏதுன்னு அறிமுகம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆடிஷன் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் ஆடிஷன் போக முடியல, வேறு ஒரு ஊரில் இருந்தேன். அப்போது நான் வந்து வீடியோ டேப் பண்ணி அனுப்பிச்சேன், ரெக்கார்ட் பண்ணி. அதை பார்த்துட்டு டைரக்டர் முருகன் சார் வந்து என்ன வந்து அந்த பொண்ணு செம்மையாக நடிக்குது, அந்த பொண்ணை நீ எடுத்து தயவு செஞ்சு அப்படின்னு வந்து அது என்றவர்கிட்ட சொன்னதாக அதீன் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னா அந்த நன்றியை சொல்கிறதுக்கு. இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு. இந்த படம் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஊரில் அந்த கிராமத்தில் அந்த மலையில் இருந்த மக்களை வச்சு நான் ஒரு நாடகம் எழுதினேன். அதை வந்து நாடகமாகவும் போட்டேன். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்வியல் தாக்கத்தை ஏற்படுத்தின மனிதர்களோடு வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு கிடைச்சிது. அதீன் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி, என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. இதை ப்ரொடியூஸ் பண்ண ரஞ்சித் சார் அவர்களுக்கும் எனது நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. சரண்யா ரவிச்சந்திரன் அவர்கள் மேடை கிடைக்கணும் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக நான் வந்து எல்லாருக்கும் முதல் தேங்க்ஸ் கொடுத்து சொல்லணும். ரஞ்சிதண்ணா ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதே எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னா, என் குடும்பத்தில் யாராவது ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ இருந்தால் கூட அவங்க ஒரு கதை எடுத்துகிட்டு இருந்தால் கூட இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை நம்பி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு வெயிட்டான ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரை வந்து எனக்கு கொடுத்தாரு. அது எந்த நம்பிக்கையில் வச்சு கொடுத்தீங்க எனக்கு தெரில, ஆனால் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அண்ட் கணேசனா உங்களுக்கும் தேங்க்யூ. ஷபீர் அண்ணா, பாலசாமி அண்ணா, ஏன்னா கேரக்டர் வைஸ் கொஞ்சம் நான் பெரியவங்க மாதிரி பிஹேவ் பண்ணணும், ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணணும். அந்த டார்ச்சர்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு தெரில. அந்த டைமில் நான் ரொம்ப யோசித்தேன், ஏதாவது முடிச்சதுக்கப்புறம் திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்துகிட்டு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். அண்ட் எங்கள் ஸ்டேஜில் இருக்க எங்களோட இயக்குனர், ப்ரொடியூசர் ரஞ்சித் சார், எங்களோட டீம் எல்லாருக்கும் என்னோட விஷஸ். அண்ட் இந்த படத்தில் செகண்ட் டைம் நான் வந்து அதீன் சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. நான் அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது அது வந்து எனக்கு எதாவது கொடுங்க, கண்டிப்பாக இருக்கும் போல நான் சொல்கிறேன் தோழர்னாங்க. எங்கள் டீம் முருகன் சார், வேலாயுதம், ஸோ எங்கள் ஏடி டீம்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணும்போது ஆஃபீஸ் போகும்போது இது ஏதாவது இருக்கும். அதோட அவர் பேர் பண்ணுறது அவர் தான் இல்லை, நீ விட்டுறதை ஃபாலோ பண்ணு சொன்னார். நான் அவரை மறக்கவே மாட்டேன். ராம் அவர் தான் மெயின் ரீசன். நான் வந்து அதீன் சார் வந்து சார் எனக்கு ஏதாவது கொடுக்குன்னு கேட்க அவர் தான் மெயின் ரீசன். ஸோ ரொம்ப நன்றி சார். அண்ட் ரஞ்சித் சார், எனக்கு எப்படின்னா குண்டு படத்தை ஃபஸ்ட் டைம் என்ன ஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு படம் பண்ணதுக்கு என்ன ஸ்டேஜ் ஏற்றினாங்கன்னா குண்டு படத்துக்கு தான் ஏற்றினாங்க ஸ்டேஜில். ஸோ அது பெரிய அங்கீகாரமாக நான் நினச்சேன். தேங்க்யூ ரஞ்சித் சார். இன்றைக்கி கூட நான் நிஜமாக கூப்பிடுவாங்க நான் உண்மையாக யோசிக்கல. நான் நினச்சேன் வந்துட்டு பார்க்க நான் கண்டிப்பாக வரணும்னு மட்டும் நினச்சேன். சைனா அடிச்சு அவங்க கூடும்போது பரவாயில்ல ஞாபகம் வச்சுருக்காங்களே அப்படிலாம் எனக்கு வந்துச்சு. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா படத்தை பார்த்தவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் சீக்கிரம் படம் பார்க்கணும். ரொம்ப நல்லா படத்தை சொல்லும்போது எனக்கு ஒன்று மட்டும் தான் தோணுச்சு. ஏன்னா நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தேன்கனிக்கோட்டை லொக்கேஷன் சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாதான் தெரியல, அங்கே தான் ஷூட் பண்ணோம். அந்த மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அங்கே ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அது அவ்வளோ நேரம் என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ டைம் எடுக்க முடியல. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ரொம்ப பெரியவங்களாம் பண்ணல, நான் சின்ன ரோல் தான். பட் எடிட்டிங்கில் எவ்வளோ போச்சு கூட எனக்கு தெரியல. அதனால் டீமுக்கு என்னோட விஷஸ். அண்ட் செப்டம்பர் 19 இந்த படத்துக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த கதையாக கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு இந்த கதை கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுல இந்த கதை என்கிட்ட அதில் கதை சொல்ல. பட் டீமில் நாங்கள் பேசும்போது இது முக்கியமான படம், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான். செப்டம்பர் 19 இந்த படம் வருது, சப்போர்ட் பண்ணுங்கள். ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி. உங்களோட அடுத்தடுத்த படங்கள் அதில் அப்படி எப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரித்விகா அவங்களோட செகண்ட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி. குண்டுக்கு அப்புறம் அதை ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். இதில் அவங்களோட பக்கத்து வீட்டு பொண்ணு. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சார் பேசுங்க சார். தண்டகாரனை பற்றி. தோழர் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.
நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, ஒரு நன்றி சொல்ற நேரம் வந்து ஆதவன் தீட்சணியா அவர்கள், நாராயணன் அவர்கள், மீனா மற்றும் ஜிவி முருகன் அவர்கள் 3 பேரும் இங்கே வர முடியல. இருந்தாலும் அந்த செக்மெண்ட்டே வேண்டான்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் என்னால் அதை தவிர்க்க முடியல. ஏன்னா கதைக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அங்கீகாரம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு கலைஞருக்கு. ஜிவி முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நாராயணன் அவர்கள் சரி இல்லை, நான் வந்து இந்த படத்தை வந்து முக்கியமாக வந்து நன்றி சொல்கிறதுக்கெலாம் வந்து இல்லை. ஏன்னா எங்கள் டீம் நீலம் ப்ரொடக்ஷன்ன்றது வந்து நீளத்தில் ஒர்க் பண்ணுறதே எனக்கு வந்து பெருமை. அதுவும் தோழர் ரஜித் தோழருடைய டீமில் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். என்னுடைய தம்பி அதிகநாதிரை படம் முட்டில் வந்து நான் கூட ஒர்க் பண்ணது. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும்பொழுது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும், என்னோட ஏடிஸை ஒர்க் பண்ண நம்ம தம்பி வந்து ராமன், அப்புறம் வேலாயுதம், மதுபாலா, அப்புறம் கல்பனா, அப்புறம் ராஜேஷ், அப்புறம் சுமன், அதுக்கப்புறம் வந்து போன படத்தில் ஒர்க் பண்ண நம்ம ஏடிஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் ரொம்ப நன்றி கடன் போட்டுருக்கேன். இந்த பணி எனக்கு கொடுத்த தம்பி அதிகநாதரிக்கு ரொம்ப நன்றி. நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித்தோழர்களுக்கு, மித்ரன் வசந்த, அவங்க 2 பேர் தான். ஐயோ அது ஏன்னா எப்பவுமே நம்ம கூட இருக்கவங்க வந்து கூடவே மறந்துடுவோம். இந்த படத்துக்கு வந்து ஓடி ஓடி வேலை செஞ்சு நான் எப்போ சொல்கிறேன், நான் ஏப்பா நான் கூட இருக்க வச்சு கூடவே அவங்கள வச்சுக்கிறியே, இது என்ன நியாயம் கேட்டாங்க. ஆனால் நல்லா ஓட முடியாது, நான் சின்ன பசங்க ரொம்ப நல்லா வேலை செய்கிறாங்க, அதனால் அவங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டு மித்ரன் வசந்தா ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. இதில் அவங்க எல்லாம் என்னோட ஏடி டீம்ஸு எல்லாருக்கும் நன்றி. அது இல்லாமல் வந்து ஹீரோ தம்பி வந்து கலையரசன் அவருக்கு வந்து அவர் என்ன கேட்பார், ஆனால் இந்த டைலாக் கொடுத்து என்ன பேச சொன்னது அவர் தானே, முருகனை ரொம்ப கொண்டவர் அவர் தான் பேச சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி என்ன ரொம்ப கலாச்சாரம் என்னை ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கிறாரு. அப்புறம் தோழர் தினேஷ் தோழர் அவர், அண்ணன் நீங்கள் உடம்பு பார்த்தோன்னா பத்திரமா இருந்ததுன்னு சொல்லி சொல்லி என்னை வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண வச்சு, உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட என்னை நல்லா பார்த்துட்டாங்க. எல்லாம் என்னோட டீம் அனைவருக்கும், என்னோட நடிகர்கள், இந்த படத்தில் நடிச்ச டெக்னீஷியன்ஸ், ஒர்க் பண்ண எல்லாருக்குமே யாராவது விட்டுருந்தாக்கா இசையமைப்பாளர் தயவுசெய்து எல்லாம் யாராவது கேமரா நம்ம தம்பி ஐயோ அவரோட ஒர்க்கெல்லாம் நாங்கள் பார்த்து இது பண்ணோம். அந்த ஆர்ட் டைரக்டர் தோழர், அப்புறம் உமாதேவி மேடம், எல்லாம் செல்வா தோழர், எல்லாருக்கும் நான் மறுபடியும் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை, அதையும் தோழர் சொல்லுவார். எல்லாருக்குமே நன்றி. நாராயணன் நன்றி. கடைசி வரைக்கும் கதையை பற்றி பேசுறீங்க? பேசவே இல்லை. உன்னை எதுவும் கூப்பிட்டாங்க? கதையை நான் சொல்லக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்லுறேன். கதையை என் படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்துங்க. இந்த படம் மிக சிறப்பாக இருக்கும். நன்றி. அந்த கதையை உரையாடல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ணுவீங்க நான் நினைச்சேன். பட் ஓகே, போதும். அதை பற்றி வந்து இப்போ நான் கூட நான் சொல்லக்கூடாது, அதிகம் சொல்லுவேன். ஓகே, ஒரு சிறப்பு பரிசு